அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம் தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அதுவும் ஒரு உதவி தான். ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம் வயசு குறையறதுக்கு மாத்திரை. அது என்னென்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறைஞ்சிரும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னு ஒரு டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய், எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர், எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே 90 வயசு பாட்டி 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கட்ட போடாமல் கட்டாரில் ஆயில் வச்சுட்டு ஒரு வயசு குழந்தை உட்காந்துருக்கு. இது இப்படியே தூக்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று நான் ஒரு பாட்டியாக வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சாப்பிட்டேன் ஒரே நாளில், இதை பாருங்கள் இப்படி ஆகிடுது அப்படின்ட்டு கை குழந்தையோட போய் நின்றுருக்கு. அதுக்கு டாக்டர் சொன்னாராம், ஏம்மா இதுக்காக வருத்தப்படாது, சந்தோஷப்படு, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டு நீ சந்தோஷப்படு, இதுக்கே வருத்தப்படுறேன்னு இருக்கார். அதுக்கு அவர் சொன்னாராம், அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அப்படி இல்லை டாக்டர், என்னை பற்றி பரவாயில்ல, நான் 30 வயசு ஆகிடுது, இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரர். இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், கீழே இறங்க மாட்டாங்க, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு கீழே, அது ஏதோ கட்டவரில் வாயில் வச்சுட்டு நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு பாவம் மரியாதை மாதிரி உட்காந்துருக்காரு. எதையாவது வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டு தான், ஏன்னா இப்படி தூக்கி அலைய, ஏன்னா அது மாதிரி இயற்கைக்கு மாற வயசு குறைஞ்சாலும் ஆபத்து, இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வந்துடும்.